வணக்கம். என் பேரு புவனா கிருஷ்ணமூர்த்தி. ஜெயின் சல்ஃபைன் மெடோஸ்ல நாங்க 12 வருஷமா இருக்கிறோம். இந்த வீடு வந்து எங்களோட முதல் வீடு. கஷ்டப்பட்டு தான் நாங்க வீடு வாங்குனோம். வீடு வாங்குறப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லோன் போட்டு தான் வாங்குனோம். எல்லா பேங்க்கும் எங்களுக்கு லோன் குடுக்க ரெடியா இருந்தாங்க. லோனும் குடுத்தாங்க. லோன்ல தான் வாங்குனோம். கஷ்டப்பட்டு தான் லோன் அடைச்சோம். இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, ஒரு டாப் அப் லோன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பேங்க் அப்ரோச் பண்ணோம். பேங்க் வந்து எங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. 50 இயர்ஸ்க்கு ஈசி போட்டிருக்கோம். ஈசியும் கிளீனா இருக்கு. எல்லாமே பண்ணி லோன் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனா எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. என்னன்னா, உங்க வீட்டை எங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஈசி கிளியரா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, இது வந்து அறநிலைத்துறைக்கு இந்த இடம் சொந்தம். உங்களோட சொசைட்டில ஒரு போர்ஷன் ஆஃப் லேண்ட் வந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம். அதனால உங்களோட லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்குதா கொடுங்க. நாங்க ஈசி போட்டிருக்கோம், 50 இயர்ஸ்க்கு கிளீனா இருக்கு. இப்போ அதை நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது ஈஸியில ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. இல்ல எங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது, நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்க எம்ஓடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத எனக்கு லோன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க பேங்க்ல. பேஸ்ட் ஆன் சேலரி நாங்க எலிஜிபிள் ஃபார் லோன். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு வரப்ப, ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக நமக்கு லோன் வேணும்னு போறப்ப, ஃபர்ஸ்ட் இந்த வீடு வாங்கும்போது இந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணீங்களா? அப்போ டிடிசிபி அப்ரூவ்டா அந்த இடம், அப்போ லோன்ல நீங்க தான் வாங்குனீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் அப்ரூவல் இருந்ததா? எல்லா அப்ரூவலும் இருந்துச்சு சார். நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை லோன்ல தான் வாங்கணும். லோனை கட்டி முடிச்சுட்டு இப்ப வேற ஒரு லோன் தேவைங்கிறதுக்காக போறப்ப எம்ஓடி சைன் பண்ண முடியாது, இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இங்க இந்த சொசைட்டில இருக்கிறதுல 3/4 பேருக்கு மேல எல்லாரும் லோன் போட்டு தான் இந்த வீட்டை வாங்கணும். இன்னைக்கும் பேங்க்ஸ் எங்களுக்கு லோன் கொடுக்க ரெடியா இருக்கு. 50 வருஷத்தோட ஈசி கையில இருக்கு. கிளீன் டாக்குமெண்ட். இன்னைக்கு டேட்ல ஈசி போட்டாலும் ஈசி கிளீனா இருக்கு 50 வருஷத்துக்கு. பட் ஏன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்க வீட்டை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. விற்க முடியல, வாங்க முடியல, லோன் எடுக்க முடியல. மெயினா இதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியல. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வர கிடையாது. கோயில் வந்து கோயிலோட இடம் சொல்லுதுங்கிறாங்க. ஆனா கோயில் எங்க கிட்ட சொல்லல. இந்த வீட்டுக்கு ஓனர் நாங்க. கவர்மெண்ட் டேட்டால எங்க பேர் தான் இருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கூட வர கிடையாது. சரி, நீங்க 700 பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாது. அசோசியேஷன் ஒன்னு இருக்கு, வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம். அதுக்கும் இது வரைக்கும் எந்த நோட்டீஸும் வர கிடையாது. இப்ப இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? இங்க இருக்கவங்க 70 வயசு 80 வயசு ஆனவங்க எல்லாம் வீடு வச்சிருக்கோம். வீடுக்கு வந்து தட்டி போன வாரம் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதனால என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாங்க ஓட்டு போட போறது இல்ல. நாங்க மட்டும் கிடையாது. இங்க இருக்க 700 குடும்பம் பிளஸ் எங்களோட பேரண்ட்ஸ், இன்லாஸ் எல்லாருமே யாருமே ஓட்டு போட போறது கிடையாது. ஒரு 10,000 ஓட்டு நாங்க போட போறது இல்லைங்க. நாங்க ஒரு 2000 பேர் இங்க இருக்கிறோம். எங்களோட ஃபேமிலிஸ் வெளியில இருக்காங்க. யாருமே நாங்க ஓட்டு போட போறது இல்ல. எங்க சார்பில் 10,000 பேர் நாங்க ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா எங்க மேல தப்பு கிடையாது. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்க கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, உங்க இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது எங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் நோட்டீஸும் வர கிடையாது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறோம். இபில எங்க பேர் இருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல எங்க பேர் இருக்கு, எல்லாமே லீகலா இருக்கு. எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கு.